வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் வீக்கான பிக் பாஸ் உடைய ரிவ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எலிமினேஷன் இந்த வீக் ஆனவங்களை பற்றி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜெஃப்ரி வந்து எலிமினேட் ஆகிட்டார். ஸோ அவர் போகும்போது ஜாக்லின் கிட்ட கொஞ்சம் வருத்தப்பட்டு அழுதுட்டு கூட போனார். நான் அவங்க கூட இருந்தேனே தவிர ஒரு நாள் கூட நாங்கள் என்னை நாமினேட் பண்ணாதேன்னு சொல்லவே இல்லைன்னு. அவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஜாக்லின் சவுண்டு இந்த கோவா கேங் கூட இருந்ததால தான் அவர் இவ்வளோ நாட்கள் வந்தாருன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சவுண்டு நாமினேட் ஆகாத போது அந்த மாதிரி டைம்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு வர வேண்டிய ஓட்டு வந்து ஜெஃப்ரிக்கு வந்திருக்கலாம், ரைட்டுங்களா? அதுவும் இல்லாமல் அவரால் தனித்து வந்து விளையாட முடியல, யார் கூடயாவது சார்ந்து தான் அவரால் விளையாட முடிஞ்சது. ஏன்னா கோவா கேங்குன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லும் போது திட்டும் போது அதை வச்சு செஞ்சார் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கேங்கை விட்டு விலகிட்டாரை தவிர அவர் தனியாக இல்லை. அடுத்தது என்ன பண்ணார், அன்ஷிதா அண்டு பவித்ரா அவங்களோட சேர்ந்து ஜாயின் ஆகிட்டார். சத்யா கூட கொஞ்ச நேரம் இருந்தார். ஸோ அந்த மாதிரி, ஆனால் எப்போ அதுவும் தப்பு. அப்புறமா அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, இப்போ நீ ஜாக்லினை விட்டுட்டு இப்போ நீ அன்ஷிதாவும் பவித்ரா கூட போயிட்டேன்னொன்னே ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணி அதை விஜய் சேதுபதி அவர்களே சொல்லிட்டாரு. அதனால தான் உனக்கு விளையாடாமல் போயிட்டேன்னா என்னென்னா அவனால் தனியாக விளையாட முடியல. அது என்ன உண்மை தான். பட் இருந்தாலும் இத்தனை நாட்கள் வந்தது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து முத்து இன் ப்ரோமோவில் பார்த்தோம்னா அவர் யார் வந்து எனக்கு ஓட்டு போடலைன்னா கூட பரவாயில்ல, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துக்குமரன் எப்படி எங்கள் மைண்டெல்லாம் ரீட் பண்ணாருன்னு தெரியல. கரெக்டாக சௌந்தர்யாவை சொன்னார். உண்மையாகவே சொல்கிறேன், நான் இன்றைக்கி வரைக்கும் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க எப்படி இவ்வளோ நாள் ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு கால் மக்கள் நம்ம அவங்க க்யூட் எக்ஸ்ப்ரெஷனுக்கே ஓட்டு போடுறோமோ அது எனக்கு புரியல. அதுவும் வேறு இப்போ லவ் ப்ரொப்போசல் வேறு பண்ணாங்க, ஓட்டு குறையதான் பார்ப்போம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்ம அவங்க க்யூட் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் அவங்க க்யூட்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் காமெடி ஃபன்னும் பண்ணுறாங்க ஒரு கால், அதுக்காக தான் நம்ம அவங்கள வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து முத்து சொன்னது வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கு அப்படி பெண்களில் வந்து கண்டஸ்டண்ட்டில் வந்து சவுண்டுனா ஆண்களில் வந்து ராணவ் கூட எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒன்று ஏடாகுடம் தான் செய்வாரை தவிர மற்றபடி அவர் ஒன்றுமே செய்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்னசென்ட் வேறு. ஸோ அதுக்காகவே மக்கள் வந்து அவரை கொஞ்சம் ஓட்டு போட்டு அவர் வச்சு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தீபக் லாஸ்ட் வீக் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்ரீ டாஸ்க் தான், எல்லா ஃபேமிலியும் உள்ளே வந்தாங்க. ஸோ இதில் உள்ளே வரும்போது தீபக் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனும் வந்தாங்க. அவங்க பையன் உண்மையாலே நல்லா மேன்லியாக பேசுகிறது பண்ணுறது எல்லாமே ஒரு மேன்லியாக இருந்தது. அதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அவங்க ஒய்ஃபு நல்லா ஒரு நாள் வந்தால் கூட கொஞ்ச நேரம் வந்தால் கூட அவங்க பிக் பாஸ் வீட்டையே கொஞ்சம் உலுக்கிட்டு போனாங்க சிரிப்பில். பட் அந்த இவனை வந்து ரயானை வந்து அப்படி கலாச்சிருக்க வேண்டாம். அவன் எப்படி நடப்பான், அந்த மேனர்ஸ் எல்லாம் பண்ணாங்க பாரு, அது கொஞ்சம் மனசுக்கு அவருக்கு வருத்தமாக இருந்திருக்கும். தீபக்கே சொன்னார், அவன் கோச்சிக்க போகிறான்னு. கோச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறது நிறுத்தலை. பட் பிக் பாஸ் வந்து அதை ஒன் hour எபிசோடில் போடல, அது வரைக்கும் பரவாயில்ல. ஸோ அதை அவங்க தவிர்த்துருக்கலான்னு நினைக்கிறேன். பட் அவங்க வந்து போனது நல்லா கலகலன்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி வந்து டாப் 5ல் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு டஃப் கண்டஸ்டன்ட், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்க இந்த பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் பட் ஒரு பேரண்டிங்கில் அவங்க வந்து டைட்டில் வின்னர் சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பையன் வந்தான் பாருங்கள், எனக்கு உண்மையாலே அந்த சீனை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி எமோஷ்னலாக நான் ஃபீல் ஆனேன். எப்படின்னா அந்த குழந்தைய கேட்டாங்க பாரு, நான் டெவிலாக வரும்போது உனக்கு கஷ்டமாக இருந்துச்சா, நீ பயந்தியா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை அப்படியே விளையாட்டாக ஒரு பதில் சொல்லிட்டு போனான் பாருங்கள், ஏன்னா நீ அம்மா அப்படின்னா பாருங்கள். அது நல்லா இருந்தது. நீ அது வேஷம் தானே அப்படிலாம் சொல்லாமல் ஏன்னா நீ அம்மான்னு சொல்லும்போது எந்த ஒரு பையன் வந்து அம்மாவை வந்து எப்படி இருந்தாலும் அம்மா அப்படின்னு சொல்கிறானோ அப்போ கண்டிப்பாக அவன் நல்லா தான் வளர்ந்துருக்கான், பின்னாடி நல்லா தான் வளருவான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதை பார்க்கும்போது க்யூட்டாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா மஞ்சரி அதில் டைட்டில் வின்னர் ஆகிட்டாங்க. பட் டாப் 5ல் கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்தது வந்து சவுண்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் வந்ததில் ஒரு உருப்படியான அவங்க பர்சனல் லைஃப்பில் ஒன்று பண்ணாங்க. என்னன்னா ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க விஷ்ணுக்கு. எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு அவங்க லவ் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணது அதெல்லாம் ஹேப்பன்ட் ஆஃப்டர் த ப்ரீவியஸ்
பிக் பாஸ் அதான் அந்த பூர்ணிமாலாம் இருந்தாங்க பாரு அந்த டைமா இல்லைன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே பூர்ணிமாவை லவ் பண்ணி அதை ஃபெயிலியர் ஆகி அதில் ஒரு இதெல்லாம் நடந்தது. ஸோ இந்த லவ்வே எனக்கு இந்த பிக் பாஸை பார்த்து லவ்னா என்ன, உண்மையான லவ்னா என்ன, லவ்னா இப்படி தான் இருக்குமா அப்படி தான் இருக்குமா, இல்லை நான் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரான்றாங்களே அந்த மாதிரி கான்செப்ட் தான் இப்போ லவ் போதா, இல்லை இவங்க அதை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்களா எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க 2 பேரும் இப்போ தான் லவ் பண்ணாங்கன்னா கங்க்ராட், சந்தோஷம், நல்லா இருக்கட்டும். பட் இந்த விஷால் தயவுசெய்து மக்களே இந்த வீக்கு அவரை வெளியில் ஆரம்பிச்சிருவோம். டபுள் எவிக்ஷனாக இருந்தால் ரயானும் விஷாலும் போனாலும் சரி, இல்லை பவித்ராவும் விஷாலும் போனாலும் சரி, ஆனால் ஆக மொத்தத்தில் விஷால் போகணும். ஏன்னா அவர் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆஃப் யூத் யங்ஸ்டர்ஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல ஏற்கனவே எனக்கு லவ் ஃபெயிலியர் பிரேக்கப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கில் இருந்தார், ரைட்டுங்களா? அதனால தான் நான் அவகிட்ட பேசுகிறதுக்கோ தர்ஷிகா கிட்ட எதுவும் சொல்கிறதுக்கோ யோசிக்கிறேன். ஏன்னா நான் அதில் இப்படி ஏதோ ஒரு கதை சொன்னார். அதுக்கப்புறம் தர்ஷிகா கிட்ட பேசினார். ஏங்க நம்ம மக்கள் நம்ம அவ்வளோ முட்டாளா? ஒரு அன்புக்கு, பாசத்துக்கு, நட்புக்கு, காதலுக்கு வித்தியாசம் தெரியாதவங்களா நம்ம, ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது தர்ஷிகா கிட்ட அவர் எப்படி பேசினார் நமக்கு தெரியும். பாவங்க அந்த பொண்ணு அந்த பிக் பாஸ் அல்டிமேட் அதில் வருங்களே ஃபன் அல்டிமேட்டாக ஏதோ ஒன்று வைக்கிறாங்க பாருங்கள், அதில் வந்தாங்க பாருங்கள், சத்யாவும் அவளும் தர்ஷிகாவும் வந்தாங்க. பாவம் அவங்க ஒரு சிலத்துக்கெல்லாம் அவங்க தலை குஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு பதில் இல்லை. பட் அந்த பொண்ணு அநியாயமாக ஏமாற்றி ஒரு வழி பண்ணி அந்த பொண்ணை கண்டி அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தால் அந்த வீக்கை விஷால் போயிருக்க வேண்டியது. கடைசியில் அந்த பொண்ணு வெளில போயிடுச்சு. ஸோ அது ஏன் அவர் வந்து லவ் கண்டென்ட்டுக்காக வந்து சும்மா ஒரு ஃபேக்காக ஒரு லவ்வை க்ரியேட் பண்ணுறாரா, இல்லை அவர் அப்படி தானான்னு எனக்கு தெரியல. சரி அந்த பொண்ணு தான் முடிஞ்சு போச்சு, சரி அவர் வேணான்னு கடைசியில் முடிவு பண்ணிகிட்டு இருக்கலாம், சரி நம்ம கேம் அது குறைக்குதோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கலாம். அப்படின்னு நம்ம நினச்சாலும் அவர் வெளியில் போனோடனே அடுத்தது அன்ஷிதா அது என்ன செக்கு மாலை சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க, நடந்து எனக்கு தலைவலி வந்துச்சுங்க அதை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நீ இப்படி இருந்த அப்படி இருந்த, உனக்கு ஏற்றவங்க கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது அதை பற்றி பேசுகிறதே தப்புங்க. அதை விட்டுட்டு நீ வந்து வேறு ஒன்று பாரு, ஒரு சாய்ஸ் எடு, அது உனக்கு ஏற்ற சாய்ஸ் இல்லைன்னு அந்த பொண்ணையும் கன்ஃபியூஸ் பண்ணி நீ அப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ அடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அவர். அந்த இடமே அதுக்கு தான் நான் அவருக்கு வச்சுருக்குது, அது எனக்கு புரியல. அந்த பொண்ணு கன்ஃபியூஸ் ஆகி அது என்ன பொண்ணு, அது அந்த பொண்ணை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய மீடியாவில், அவ்வளோ சோஷியல் மீடியாவில் அப்படி சண்டை போட்டாங்க அவங்க ஹர்ணவ், அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எல்லாம் வச்சுக்கிட்டு. அவங்க வந்து அருண்கிட்ட காதில் வந்து விஷால் என்ன லவ் பண்ணுறானான்னு கேட்குறதும், அது அவனுக்கு தெரியலன்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நினப்பு இருக்கான்னு கேட்டால் அது எனக்கு தெரியலன்னு சொல்கிறதும், இது என்னங்க இது லவ் மாதிரி அங்கே இருக்குது. ஸோ லவ்வுக்கே ஒரு பேட் டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. லவ்ன்றது புனிதமானதுங்க, ஒரு தடவை வரணும். அது என்னங்க ஒவ்வொரு தரையும் அங்கே வரும், அது எனக்கு புரியல. அதுவும் இல்லாமல் இந்த பிக் பாஸில் லவ்னாலே அதனால தான் மக்களுக்கெல்லாம் ஒரு கடுப்பாகுது, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து அதனால் விஷால் எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பா வரும்போது ஏன் அவங்க அம்மா வந்து அவர்கிட்ட விஷால்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. முரண்பாடு அவங்க பையன் மேலே இருந்திருக்கணும், அவங்க பையன்கிட்டே சொல்லிட்டு போயிருக்கணும். அப்படி அவங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் அலர்ட் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் தானே வந்தது அவர் வந்து இவர்கிட்ட பேசுனது, அன்ஷிதா கிட்ட பேசாமல் இருந்திருக்கலாம், இல்லை மறைச்சிருக்கலாம். அது ஏன் அவங்க அம்மா அதை பற்றி பேசவே இல்லைன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அம்மாவாக இருந்து அவங்க கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து அருண் பாவம், அவருக்கு வெளியில் என்ன நடக்குது, அர்ச்சனா என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க, ஏன் அவருடைய இது வந்து ஓட்டு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்றதுலாம் அவர் வெளியில் வந்தால் தெரியும். பட் இருந்தாலும் அந்த லவ் வந்து அர்ச்சனா உள்ளே வந்தது, அவங்க பேசுனதெல்லாம் கொஞ்சம் க்யூட்டாக தான் இருந்தது. ரயான் எல்லாரும் சொன்னோம் ஒன்றுமே செய்யலை, கோவா கேங்கோட இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு டெஃபினிஷன் சொன்னால் ரயானை சொல்லலாம். ஏன் தெரியுங்களா? விஜய் சேதுபதி அவரும் கோவா கேங்கை நல்லா வச்சு செஞ்சார். ஆனால் அதுக்கப்புறமும் அவர் வெட்டு விலகலை. பட் ஜெஃப்ரி ஒதுங்கிட்டான். அதுக்கப்புறமும் அவங்க வீட்டிலேருந்து வந்தே பின்னாடி வந்து அந்த ஜாக்லின் பேசினாங்க, அவங்க பேசினாங்கன்னு அவங்க ரயான்கிட்டே சொன்னாங்க. அவர் அது அப்படியா இப்படியான்னு கேட்டாரே தவிர, ஆனால் அதை அவரால் உடனே ரியாக்ட் பண்ணிட்டு ஒதுங்க முடியல. அவர் இப்போ கூட அதே ஜாக்லின் கூடயும் யார் கூட சவுண்டு கூட தான் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள். அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். கேமில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு இல்லையோ, ஃப்ரெண்ட்ஷிப்பில் உண்மையாக ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்லலாம். இன்னும் விஷால் வந்து இன்னொரு காமெடி பண்ணார் பார்த்தீங்களா? நேஹா வந்தாங்க பாருங்கள், அதான் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க கூட
நடித்தவங்கன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு வந்தாங்க பாருங்கள். அவங்க வரும்போது இந்த சவுண்டுக்கிட்ட நீ அவன் சொன்னான் பாருங்கள் ஏடா கூடமா, அதை வந்து நீ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு சாரி கேளு அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டுங்களா? ஆனால் இவர் போய் சொன்னாரே தவிர அவர் சொல்கிறதுலே எவ்வளோ ஒரு தயக்கம் இருந்தது பாருங்கள். அப்படின்னா அவள் அவ்வளோ அது அவ்வளோ பெரிய தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அது சொல்லவே முடியல அவரால். பட்டும் படாமல் தான் சொன்னார். அது ஆனால் பாவம் சவுண்டு புரிஞ்சிக்காமல் ஓகேடா பரவாயில்லடா அப்படின்னு வெளியில் போயிட்டு அவர் என்ன சொன்னான்றதை பார்த்தா கண்டிப்பாக சவுண்டுக்கு அது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தர்ஷிகா வந்து கையில் கட்டி விட்டாங்க அப்புறம் அந்த கருப்பு கலர் ஜிஸ்டிக்கின்ற மாதிரி, அதை பேச்சு வாக்கில் பேசிட்டே அது நேஹா கையில் போட்டார். அதை உடனே அவள் கைட்டு எனக்கு எதுக்குடா இதை போட்ட, இது நீயே போட்டுக்கோன்னு சொல்லிட்டு எடுத்து மறுபடியும் விஷால் கையிலே போட்டார். அது எதுக்கு அவர் பண்ணாருன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் விஷால் வந்து உள்ளே இருக்கிறது வந்து ஒரு வெரி பேட் எக்ஸாம்பிள் ஃபார் த யங்ஸ்டர்ஸ்னு எனக்கு தோணுது. மக்களே, இந்த வாட்டி நம்ம யாரை வெளியில் அனுப்புகிறோமோ இல்லையோ, விஷாலை அவர் டாப் 5ல் வரத்துக்கான எலிஜிபிலிட்டி அவர் கண்டிப்பாக இல்லை. ஸோ அவரோட ரயானும் வெளியில் போகலாம்னு நினைக்கிறேன், டபுள் எவிக்ஷன் இருந்தால். ஸோ டைட்டில் வின்னர் என் ப்ரிடிக்ஷன் படி பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னர் முத்துக்குமரன், ஃபஸ்ட்டு ரன்னரப் வந்து தீபக், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரன்னரப் வந்து ஜாக்குலின், அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ரன்னரப் வந்து அருண் பிரசாத், மஞ்சிரி இருக்கலாம். இதில் போட்டி வந்து சௌந்தர்யா எடுத்துகிட்டு போனால், ஏன்னா இன்றைக்கி சொன்னார் பாருங்கள் ப்ரோமோவில், இவர் யார் மணிகண்டன் முத்துக்குமரன் எப்படி இவர் வந்தாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்கல்ல சௌந்தர்யா. ஒரு கால் அது மனசில் பதிஞ்சிச்சுன்னா அவங்க ஒரு கால் டக்குன்னு டிசிஷன் எடுத்து அவங்க பெட்டி எடுத்துகிட்டு போனாலும் போகலாம். அப்படி சப்போஸ் அவங்க பெட்டி எடுக்கலைன்னா நான் சொன்ன லிஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு யார் முத்துக்குமரன், அதுக்கப்புறம் சவுண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜாக்லின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று ஒன்று தள்ளலாம். ரைட்டுங்களா? ஸோ மஞ்சரி கண்டிப்பாக டாப் 5ல் வருவாங்க. பவித்ரா டிக்கெட் டு ஃபினாலேன்னு சொல்லிட்டு வின் பண்ணால் அவங்க ஃபைனலுக்கு போகலாம். ஆனால் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னென்னா, தயவுசெய்து விஷால் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணக்கூடாது. வேறு யார் இவன் ரயான் கூட வின் பண்ணட்டும் பரவாயில்ல, ஆனால் விஷால் மட்டும் அதுக்கு அதில் வின் ஆகக்கூடாது. பட் விஜய் டிவி கேம் பண்ணாமல் இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பவித்ரா கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க, ஒரு கால் டிக்கெட் டு ஃபினாலே அவங்க வாங்கலாம். ஆனால் அது என்ன ஆக்டிவிட்டி அவங்க என்ன வைக்க போகிறாங்க டாஸ்க்குன்றது நம்மளுக்கு தெரியல, அது டிபெண்ட்ஸ். பட் எனியோ நான் சொன்ன மாதிரி நடந்தால் அது நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய லிஸ்ட்டு யார் வின்னர் ஆவாங்க அப்படின்றத உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.